Good evening, students. இன்னைக்கு நம்ம 8th standard maths first class first chapter பார்க்க போறோம். Numbers chapter name numbers. Tamil medium எண்கள் அதோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். அறிமுகம் பேஜ் நம்பர் 1ல கொடுத்திருக்காங்க பாருங்க. நாம் ஏற்கனவே முந்தைய வகுப்புகளில் கற்ற பலவிதமான எண்களை நினைவு கூர்வோம். நாம் என்ன வேண்டும் என்று விரும்பினால் நார்மலா நம்ம கவுண்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா 1 2 3 4 5 தான் நம்மளோட கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இவை அனைத்தும் எண்ணும் எண்கள் அல்லது இயல் எண்கள் எனப்படும். கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 2 3 4 5 வந்து counting 1 2 3 4 and so on up to n numbers அத வந்து எண்ணும் எண்கள் counting numbers are natural numbers இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவற்றின் தொகுப்பானது n என குறிக்கப்படுகிறது. இந்த பட்டியலின் இறுதியில் வைக்கப்பட்டுள்ள 3 புள்ளிகள் இந்த பட்டியலானது எப்போதும் தொடர்ந்து கொண்டே செல்லும் என்பதை குறிக்கும் ஆகும். அதாவது 1 2 3 and so on இப்படி டாட் வச்சிட்டோம்னா அது கண்டினியூட்டின்னு அர்த்தம். அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் படிச்சிடுறேன். நேற்று எனது பணப்பையில் ரூபாய் 8 ரொக்கமாக இருந்தது என்ற சூழலை கருத்தில் கொள்வோம். ஆனால் இன்று பணப்பையானது காலியாக இருக்கலாம். ஆகவே இப்போது பணப்பையில் எவ்வளவு ரூபாய் உள்ளது? இந்த வெறுமையை எவ்வாறு குறிப்பது? இங்குதான் பூஜ்ஜியத்தின் கருத்தானது வெறுமையின் கருத்தை குறிப்பிட உருவானது. பூஜ்ஜியத்தின் கருத்தானது தற்போது இயல்பாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்றாலும் கூட அது முற்காலத்திய மனிதர்களுக்கு சாதாரணமான ஒன்றாக இருக்கவில்லை. பல 100 ஆண்டுகளுக்கு பிறகே மக்கள் அதை உண்மையில் ஒரு எண்ணாக நினைக்க தொடங்கினர். இந்திய கணிதவியலாளர்கள் பூஜ்ஜியத்திற்கான குறியீட்டை அளித்தவுடன் இந்த இன்னலானது தீர்ந்தது. இந்த இயலெண்கள் அமைப்பானது பூஜ்ஜிய எண்ணை கூடுதலாக சேர்த்தவுடன் முழு எண்கள் ஆயின. இப்போ நேச்சுரல் நம்பர் வந்து 1ல இருந்து 2 வரைக்கும் 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் வந்து W, ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் வந்து 0 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகும். பூஜ்ஜியம் கூட எல்லா கணக்குகளையும் தீர்க்க போதுமானதாக அமையவில்லை. 6லிருந்து 4ஐ கழித்தால் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அதே வந்து 2ல இருந்து திருப்பி 4 லெஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? மைனஸ்க்கு போகணும். -0 1 -1 -2ன்னு போகும். சோ அப்போ குறையெண்களும் தேவைப்பட்டது. சோ குறையெண்கள் ஒரு எண்ணானது எப்படி குறையாக இருக்க முடியும்? அவற்றை பூஜ்ஜியத்தை விட குறைவானவை என நினைத்து கொண்டால் போதும். குறை முழுக்களை முழு எண்களோடு சேர்க்க நமக்கு முழுக்கள் பட்டியல் கிடைக்கின்றது. முழுக்களானது பூஜ்ஜியம், இயலெண்கள் மற்றும் இயலெண்களின் எதிர்மறைகளையும் கொண்டு எதிரெதிர் திசைகளிலும் முடியாமல் நீளும் எண்களின் பட்டியலை கொண்டதாகும். முழுக்கள்ங்கிறத Z அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், நெகட்டிவ் சைன் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அதுதான் வந்து முழுக்கள் Z அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்கிலீஷ் மீடியம்
Let us recall the different types of numbers which we have already learned in our earlier classes. When we want to count, it is natural to start with 1, 2, 3, 4, 5 and so on, isn't it? These are all called as counting numbers or natural numbers. And their collection is denoted by n. Natural numbers or a collection n denote பண்ணுவோம். The use of 3 dots at the end of the list is notation to show that the list keeps going forever. The natural numbers can be visualized as a ray marked with these numbers. Consider the situation that yesterday my purse had a money, say ₹8, but today the purse may be empty. How many rupees are there in the purse now? How to denote the emptiness? Here comes that the concept of zero, which evolved to symbolize the idea of emptiness. The concept of zero, through quite natural now, was not normal to early humans. Only after 100 of years, people started thinking of it as an actual numbers. The difficulty was solved when the Indian mathematician provided the symbol for zero. The natural number system, with this additional number, zero became whole numbers. The whole numbers can be visualized now as follows. Whole numbers denoted by W. Even zero was not sufficient to solve all problems. Think what happens when 4 is take away from 6. We know that to subtract 4, we need to go 4 steps to the left from 6. We will land in 2. And so the answer is 2. But what will happen if we want to subtract 6 from 4? This situation is where the humans needed and created 4 from 6 negative numbers. But how can a number be negative? Simple. Just think of them as numbers less than 0, including the negative integers with the whole numbers. We get the list of numbers called as integers. The integers consist of 0, the natural number, and the negative of the natural numbers, and it consists a list of numbers that stretch in either direction without end. Entire collection of integers is denoted by Z. முழுக்கள் அப்படிங்கறத integers னு சொல்றோம். அத Z னு denote பண்ணுவோம். Natural numbers இயல் எண்களை n, முழு எண்கள் whole numbers வந்து 0, 1, 2, 3, 4, 5 W, and integers வந்து Z அப்படின்னு denote பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட் கொடுத்திருக்காங்க. அத வந்து 8 பீசஸ் 8 சொலையா வந்து எடுக்கறாங்க. எயிட் பீசஸா எடுக்கறாங்க. Eight pieces are உரிக்கிறாங்க. If an orange is peeled off and
peeled off and 8 carpels are found. Then one carpel represents the rational number 1/8. ஒரு ஆரஞ்சு பழமானது உரிக்கப்பட்டு அதனுள் 8 சுளைகள் காணப்பட்டால் ஒரு சுளையானது 8ல 1 எடுக்கிறாங்க. So that is 1/8 என்ற விகிதமுறு எண்ணை குறிக்கும். இப்ப இங்க வந்து விகிதமுறு எண் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். முழுக்களை உருவாக்கிய பிறகும் நம்மால் தளர்ந்து விட இயலாது. 10/5 என்பது எந்தவித ஐயமின்றி எளிதாக 2 என விடையளித்திட முடியும். ஆனால் 8/5 என்பது எளிதாகுமா? எண்களுக்கிடையே எண்கள் தேவைப்படுகிறது. 8/5னா 5 டேபிள்ல ஒரு டைம் போகும், பேலன்ஸ் 3 இருக்கும். சோ இங்க பாயிண்ட் வச்சுட்டு இங்க 0 போடுவீங்க. சோ 6 5s are 30. சோ இப்ப 0. அப்போ 1.6. 8/5 என்பது 1 மற்றும் 2க்கு இடையே உள்ள 1 and 2 in between 1 and 2 நடுவுல 1.6 அப்படிங்கிற நம்பரை குறிக்குது. ஆனால் -3/4 எங்கே உள்ளது? 0 மற்றும் -1க்கு இடையில் உள்ளது. -12/5 எங்கு காணலாம்? -2 மற்றும் -3க்கு இடையே காணலாம். ஆகவே முழுக்களின் வகுத்தலின் மூலம் உருவாக்கப்படும் ஒரு விகிதமே விகிதமுறு எண் எனப்படும். பூஜ்ஜியத்தால் வகுக்க கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வழக்கத்தின்படி ஒரு விகிதமுறு எண்ணானது a/b என்ற பின்ன வடிவ எண்ணாகும். இங்கு a மற்றும் b ஆகியன முழுக்கள், மேலும் b ≠ 0. டினாமினேட்டர் வந்து எப்பவுமே ≠ 0. அனைத்து விகிதமுறு எண்களின் தொகுப்பானது q, கேபிட்டல் லெட்டர் q என குறிக்கப்படுகின்றது. குறையற்ற விகிதமுறு எண்களை பின்னங்களாக கருதலாம். அவற்றை தசமங்களாகவும் சதவீதங்களாகவும் எழுதலாம். விகிதமுறு எண்கள் மீதான செயல்பாடுகளுக்கு பின்ன செயல்பாடுகளின் அடிப்படை அறிவானது அவசியமாகிறது என்பதனால் பின்னங்கள் சார்ந்த சில அடிப்படை கருத்துக்களை ஒரு பயிற்சியின் மூலம் நாம் நினைவு கூறுவோம். கீழே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 or 2 பார்க்கலாம். Rational numbers, even after coining integers, one could not relax. 10/5 is no doubt fine, giving the answer is 2. But is 8/5 comfortable? No. Numbers between numbers are needed. 8/5 seen as 1.6 is a number between 1 and 2. But where does -3/4 lie? Between 0 and -1. Similarly, where do you find -12/5 on the number line? Between -2 and -3. Thus, the ratio made by dividing an integer by another integer is called the rational numbers. Remember, we should not divide by 0. Formally speaking, a rational number is a number of a fractional form a/b, where a and b are integers and b not equal to 0. The collection of all rational numbers is denoted by q. Non-negative rational numbers may be thought of as a fraction. They can also be expressed as decimals and percents. Since operations on rational numbers demand a basic knowledge of operations on fractions, let us recall through an exercise some of the basic ideas related to fractions. Basic ideas கொடுத்துருக்காங்க. 1 or 2 பார்க்கலாம்.
கொடுத்திருக்காங்க. The simplest form of 125 divided by 200. இதோடைய 125 by 200 உடைய எளிய வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். நீங்க 2 5 4 0 25 by 40. திருப்பி இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 25 by 40 5 5s are 25, 8 5s are 40, 5 by 8 simplest form. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு எண் கோட்டின் மீது விகிதமுறு எண்கள். பேஜ் நம்பர் 4. ஒரு எண் கோட்டின் மீது விகிதமுறு எண்களை காண்பது ஒரு முக்கியமான செயல்திறன் ஆகும். எடுத்துக்காட்டாக -3/4 என்ற எண்ணை எண் கோட்டின் மீது குறிக்க வேண்டும் எனில் -3/4 ஆனது குறையெண் என்பதால் அதனை 0வுக்கு இடதுபுறமாகவும் 0 மற்றும் -1க்கு இடையிலும் குறிக்க வேண்டும். 1 மற்றும் -1 ஆகிய முழுக்கள் 0விலிருந்து சம தொலைவில் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். இவ்வாறு 2 மற்றும் -2 and 3 மற்றும் -3 ஆகியவையும் 0விலிருந்து சம தொலைவில், அதாவது நடுவுல இங்க 0 இருக்கு. இது 1 2 3, இங்க -1 -2 -3. இதான் சம தொலைவுங்கறாங்க. தி -3 இருந்து 3 க்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான், -2 இருந்து 2 க்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான், -1 இருந்து 1 க்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். அதாவது அந்தந்த டிஸ்டன்ஸ் அதுக்கு ஈக்குவல். இந்த கருத்தானது விகிதமுறு எண்களுக்கும் பொருந்தும். இப்போது பூஜ்ஜியத்திற்கு வலதுபுறமாக 0 மற்றும் 1க்கு இடையில் 4 இல் 3 பகுதியை 3/4 3/4னா முக்கால்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் 3/4. அப்ப அது வந்து 0க்கும் 1க்கும் நடுவுல வரும். அதே -3/4னா 0க்கும் -1க்கும் நடுவுல வரும். Locating the rational numbers on a number line is an important skill. For example, to represent the number -3/4 on the number line, -3/4 being negative would be marked to the left of 0, and it is between 0 and -1. We know that the integers 1 and -1 equidistant from 0, and so are the numbers 2 and -2, 3 and -3 from 0. This concept remains the same for rational numbers too. Now, as we mark 3/4 to the right of the 0 at the 3 parts out of 4 between 0 and 1, the same way we will mark -3/4 to the left of the 0 at the 3 parts out of 4 between 0 and -1. அடுத்தது decimal representation of a rational number. Decimal representation எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க. decimal representation வந்து a/b b not equal to 0. விகிதமுறு எண்ணை தசம எண்ணாக எழுதுதல். A rational number can be nicely represented in a decimal form rather than in the usual fractional form. Given a rational number in the form a/b, b is not equal to 0. Just divide the numerator a by the denominator b, and we can see that it can be expressed as a terminating or non-terminating recurring decimal. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். விகிதமுறு எண்ணை தசம எண்ணாக எழுதுதல். ஒரு விகிதமுறு எண்ணை வழக்கமான பின்ன வடிவத்தை காட்டிலும்
அழகாக தசம வடிவத்தில் குறிக்கலாம். கொடுக்கப்பட்ட a by b, b is not equal to 0 வடிவத்தில் உள்ள ஒரு விகிதமுறு எண்ணில் தொகுதி a ஐ பகுதி b ஆல் சாதாரணமாக வகுக்க அந்த எண்ணை முடிவுறு அல்லது முடிவுறா தொடரும் தசம எண்ணாக வெளிப்படுத்தலாம் என்பதை நாம் காணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. 1.1 எக்ஸாம்பிள் 1.1. One by 4. இங்க வந்து உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா இது வந்து 4 வந்து மேலையும் கீழே 25ஆல பெருக்கி 25ஆல வகுத்திருப்பாங்க. அப்ப 25/100 வரும். சோ அப்ப இந்த கீழே இருக்கிற 2 சைஃபருக்கு மேல 2 சைஃபர் தள்ளி வச்சீங்கன்னா 0.25. கீழே மேலே 25ஆல பெருக்கி வகுத்திருக்காங்க. அதாவது அவங்களோட கான்செப்ட் எப்படின்னா கீழே வந்து 100 கொண்டு வந்துட்டோம்னா 2 பாயிண்ட் தள்ளி வச்சுட்டோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். அதே அடுத்தது பாருங்க, கலப்பு பின்னமா கொடுத்துப்பாங்க. 1 3/20. 20 1 20, 20 + 3 23, 23/20. இப்ப இதை வந்து 100ஆ மாத்தணும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். சோ இது 115/100. அப்ப இங்க 1.15 ஆன்சர். அடுத்தது -5 4/5. 5 5s are 25, 25 plus 4 29, -29 divided by 5. So இத வந்து 10 னே வந்து மாத்தினா போதும், 100 க்கு போக வேண்டாம். So 10 58 -58. So -5.8 ஒரு புள்ளி தள்ளி வச்சா போதும். சோ இதான் எக்ஸாம்பிள். அடுத்த கான்செப்ட் மிகை மற்றும் குறை விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்களை மிகை மற்றும் குறை விகிதமுறு எண்கள் என வகைப்படுத்தலாம். ஒரு விகிதமுறு எண்ணை குறிக்கும் பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதி ஆகிய இரண்டும் ஒரே குறியில் இருந்தால், அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேமா இருந்ததுன்னா 4/5 -4/-5 அந்த விகிதமுறு எண்ணானது மிகை ஆகும். மேலையும் கீழையும் மைனஸ் இருந்ததுன்னா அது மிகை எண் தான். எடுத்துக்காட்டாக 4/5 and -4, -4/-5 ஆகியன மிகை விகிதமுறு எண்கள். ஒரு விகிதமுறு எண்ணை குறிக்கும் பின்னத்தின் தொகுதி அல்லது பகுதி ஆகிய ஏதேனும் ஒன்று மற்றும் குறையாக இருந்தால் அந்த விகிதமுறு எண்ணானது குறை எண்ணாகும். -4/5 +4/-5 இது வந்து குறை விகிதமுறு. ஏதாவது ஒண்ணு வந்து மைனஸா இருந்தாலும் அது மைனஸ் தான். Positive and negative rational numbers. Rational numbers may be classified as positive and negative rational numbers if both the numerator and the denominator of the fraction representing a rational numbers are of the same sign, then the rational numbers is positive. For example, numbers like first கொடுத்தாங்க 4/5 and -4/-5 are positive rational numbers. If either the numerator or the denominator of the fraction representing a rational numbers is negative, then the rational number is negative. Example இதுதான், or negative rational numbers அப்படின்னு சொல்றோம். அடுத்தது equivalent rational numbers.
We know how to write equivalent fractions when a fraction is given. Since the rational number can be represented by a fraction, we can think of equivalent rational number duly obtained through equivalent fractions. Suppose the rational number is in fractional form. Multiply its numerator and denominator by the same non-zero integer to obtain a rational number which is equivalent to it. Example சொல்றேன். சமான விகிதமுறு எண்கள். ஒரு பின்னம் கொடுக்கப்பட்டால் சமான பின்னங்களை எவ்வாறு காண்பது என்பது பற்றி நமக்கு தெரியும். ஒரு விகிதமுறு எண்ணை பின்னமாக குறிக்கலாம் என்பதால் நாம் சமான விகிதமுறு எண்களை சமான பின்னங்கள் மூலமாகவும் முழுவதுமாக கிடைப்பதை பற்றியும் சிந்திக்கலாம். பின்ன வடிவிலுள்ள ஒரு விகிதமுறு எண்ணை எடுத்துக்கொள்வோம். அதன் தொகுதியையும் பகுதியையும் ஒரே பூஜ்ஜியமற்ற முழுவால் பெருக்கினால் ஒரு சமான விகிதமுறு எண்ணை பெறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 2,3 -2,3 ஆனது -6,9 ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்ப -2,3 2/3 3 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம்னா 6/9 வந்துருமா? இதே வந்து இத வந்து -2/3 -10/15 சொல்லிருக்காங்க. அப்ப -2/3 × 5/5 ஆல பண்ணா -10/15 வந்துருமா? சமான விகிதமுறு எண் ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா அதோட நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை ஒரே நம்பரால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த கொடுத்திருக்கிற அது எதுக்கு ஈக்குவலன்ட்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஆன்சர் கிடைக்கும். அதுதான் சமான விகிதமுறு எண்கள், ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்கிற நம்பர் எதுக்கு ஈக்குவலன்ட்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஆன்சர் கிடைக்கிறதுக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை சேம் நம்பரால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறதுக்கு பேர் தான் சமான விகிதமுறு எண்கள், ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்தது விகிதமுறு எண்களின் திட்ட வடிவம், ரேஷனல் நம்பர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட எக்ஸாம்பிள் 1.2 நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டு அடுத்தது கம்பேரிசன் ஆஃப் ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண்களை ஒப்பிடுதல், அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கு வந்து 2, 3, 4 டைப் கொடுத்திருக்காங்க. 4 டைப்ஸ் கொடுத்திருக்காங்க கம்பேரிசனுக்கு. ஸோ அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு செஷன் முடியுது. கிராமத்து விளையாட்டுகள்ல நிறைய யோகாசனங்கள் அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு போட்டோ பாக்குறீங்க, கெட்டிப்புல் விளையாடுறாங்க, 2 பேர் பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு நிலையுமே ஒரு ஆசனத்தினுடைய, யோகாசனத்தினுடைய விளைவுதான். இப்ப பாத்தீங்கன்னா கோலின்னு சொல்லுவோம். இந்த கோலி விளையாட்டுல குந்திக்கிட்டு உட்காருவோம். அந்த உட்கார்ற நிலை குக்குட்டாசனம்னு பேரு. குக்குட்டம்னா கோழி, கோழி மாதிரி உட்காந்துருப்போம். அந்த 2 காலையும் உட்காந்துட்டு குந்திக்கிட்டு உட்காருவாங்க. அது இயற்கையாவே கோழி விளையாடுறதுல இருக்கு. கிட்டிப்புல் ஆடுவாங்க, இதை கில்லின்னு சொல்லுவாங்க. புல்லுன்னா பறவை, அதை அடிச்சா பறக்கும். அந்த கிட்டிப்புல் விளையாடும் போது அந்த குழியிலேருந்து கெந்துவாங்க. முதல்ல அந்த கெந்திர நிலை இருக்கு இல்லையா, அந்த 2 காலையும் அகட்டி வச்சுக்கிட்டு இடுக்கால கெந்தி விடணும்.
அந்த நிலை இருக்கிறது வந்து அந்த பஸ்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து அந்த திரிகோணாசனம். திரிகோணம்னா முக்கோணம், முக்கோண வடிவில் நம்ம அமைஞ்சிருக்கோம் நம்ம உடம்பு. அதே மாதிரி இப்ப இந்த முதல்ல பாத்தீங்களா, இந்த காலை அப்படி அரை மடிப்பு மடிச்சுக்கிட்டு உட்காடுறாங்க இல்லையா, இதெல்லாம் உட்கட்டாசத்தினுடைய ஒரு வகை. இவன் அந்த காலை மடக்கிக்கிட்டு உடம்பு வெயிட்ஃபுல்லா அப்படி தாங்கிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, அதுக்கு பேர் உட்கட்டாசனம்னு பேரு. அதே மாதிரி பச்சை குதிரை தாண்டுவாங்க. பச்சை குதிரை தாண்டும் போது ஒருத்தர் குனிஞ்சுக்கிட்டு உட்காரணும், குனிஞ்சுக்கணும். முழுசா குனிஞ்சு பாத தொட்டா அது பாதஹஸ்தாசனம்பாங்க. ஆனா அதுவே முழங்கால்ல கையை வச்சுட்டு பாதி குனிவாங்க இல்லையா, அதுக்கு அது பாதி அர்த்தம்னா பாதி பாதி பாதஹஸ்தாசனம் அது. அதே மாதிரி அவன் குனிஞ்சுக்கிட்டு இருக்கிற மேல அந்த முதுகுல 2 கையை வச்சு இவன் தாண்டவர் 2 காலையும் அகட்டிக்கிட்டு தாண்டுவார். அந்த கையை நடுப்புற வச்சுக்கிட்டு 2 காலையும் விரிச்சுக்கிட்டு தாண்டுறாங்க இல்லையா, அந்த நிலைக்கு பேரு தித்திபாசனம் அப்படின்னு பேரு. அதே மாதிரி தவளை தத்து விளையாடுவோம், ஃப்ராக் ரேஸ் அப்படிம்பாங்க. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸுக்கெல்லாம் ரேஸ் வைப்பாங்க. இந்த ஃப்ராக் ரேஸ் அதுலயும் இதே மாதிரி கையை வச்சுக்கிட்டு காலை வச்சுக்கிட்டு காலை பரப்பிக்கிட்டு தாண்டணும், தவளை மாதிரியே தத்திக்கிட்டு போகணும். அதுவும் கூட்டாசனமும் இருக்கு, அதுல தித்திபாசனமும் வருது. இந்த பசங்களுக்கெல்லாம் கோழி சண்டைன்னு ஒரு விளையாட்டு வைப்பாங்க. ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள எல்லாரும் கோழி மாதிரி ஒரு காலை மடக்கிக்கிட்டு இருக்கணும். கோழி வந்து காலை மடக்கிட்டு இருக்கும், அந்த ஒத்த காலை மடக்கிக்கிட்டு தத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேரு உத்தித பாதஹஸ்தாசனம். பாதனா கால், ஹஸ்தம்னா கை, இந்த 2 சேர்ந்து இருக்கணும். அந்த காலை ஒத்த காலை மடக்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, உத்திதனா கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு காலை மடக்கிக்கிட்டு கையால புடிச்சுக்கிட்டு தத்தி போகணும். இது கோழிச்சண்டை. இந்த மாதிரி ஒரு பம்பரம் விளையாட்டு எடுத்துக்கலாம், எதை வேணா எடுத்துக்கலாம். எல்லா விளையாட்டுலயும் கிராமத்து விளையாட்டுகள்ல ஒரு யோகாசனம் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். Thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். Thank you, ma'am.